தமிழ் சினிமாவில் அரசியல் படங்கள் இருக்கிறதுல தற்போதைய காலகட்டத்தில் முக்கியமானவரும் முதன்மையானவரும் இருக்கிறவர் தான் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள். அரசியல் ரீதியான அவருடைய கருத்துக்கள் எல்லா படங்கள்லையுமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் திரைக்கதையாக அவருடைய ஆவரேஜ் டு பெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பார்வையில் அவருடைய எந்த மூவியுமே ஆவரேஜ் லெவல் கிடையாது. இருந்தாலும் ஒரு வரிசைக்காக இந்த டைட்டில் நான் கொடுக்குறேன். ப ரஞ்சித் அவர்களோட படம் அப்படின்னாலே அவருடைய கிராஃப்ட் எவ்வளோ நல்லா இருந்தாலுமே அவருடைய அரசியல் கருத்துக்கள் மட்டுமே பொதுவெளியில் விவாதிக்கப்படும். அதனால் இந்த வீடியோவில் கிராஃப்ட் அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்தலாம். இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிற படம் 2012 வெளியான அட்டகத்தி. இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய முதல் படம். தான் இயக்குனதிலேயே தன் மனசுக்கு நெருக்கமான படம்னு இயக்குனர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஒரு கல்லூரி இளைஞனுடைய ஜாலியான வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளின் தொகுப்பாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். பொதுவாக இந்த வகை கதைகள்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக ஒரு காமெடி ஃப்ரெண்டை கஷ்டப்பட்டு திரைக்கதையில் சொருகிறது வழக்கம். ஹீரோ கேரக்டர் பண்ணுற அத்தனை விஷயங்களுக்கும் பாதிப்படையக்கூடியதாக அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். கதையும் இந்த கேரக்டரை சுற்றியே இருக்கிறதால மற்ற கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த கதையில் முக்கியத்துவம் இல்லாத எந்த ஒரு கேரக்டருமே இருக்காது. பொதுவாக தமிழ் சினிமாவில் யதார்த்த மனிதர்களை கொண்ட சினிமாக்கள் வந்திருந்தாலும் இந்த வகை கதைகளில் யதார்த்த கதைக்களத்தோட யதார்த்த மனிதர்களோட உருவான இந்த படம் நிச்சயம் தனித்துவமானது தான். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற படம் 2016 வெளியான கபாலி. ப ரஞ்சித் அவருடைய கெரியரில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்ச படம். பெரும்பாலான இயக்குநர்களோட ஆரம்ப காலகட்டம் சிறப்பான வெற்றியோட தொடங்கினாலும் அவர்கள் பெரிய ஸ்டாரோட கைகோர்க்கும் போது பெரும்பாலும் சரிவை சந்திப்பாங்க. அதுவே அவங்க கெரியரோட பேக் ஃபயராக அமைஞ்சிடும். ஆனால் ப ரஞ்சித் அவர்களுடைய அரசியல் தெளிவும் அதுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்த சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய செயலும் இந்த படத்தை ஒரு வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி படமாக மாற்றியிருக்கும். இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கு பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கிறதுக்கும் சோதனை முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கும் ஒரு பெரும் திறப்பாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற படம் 2024 வெளியான தங்கலான். இந்த படத்தை இயக்குனர் ரஞ்சித் அவர்களோடு சேர்ந்து எழுத்தாளர்கள் அழகிய பெரியவன் மற்றும் தமிழ் பிரபா அவர்களும் எழுதியிருப்பாங்க. 2022 வெளியான குதிரைவால் படத்துக்கு அப்புறமா தமிழில் வெளியான ஒரு ப்ராப்பர் மேஜிக்கல் ரியலிசம் ஜானர் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மேஜிக்கல் ரியலிசம் கான்செப்ட் பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். கன்னட படமான கேஜிஎஃப் படம் வருவதற்கு முன்பே உருவான இந்த ஸ்கிரிப்டை கேஜிஎஃப் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் யோசித்த ஷார்ட் மாதிரியே சில ஷார்ட்ஸ் இருந்ததால் ஹோல்ட் பண்ணி வச்சதாகவும், ஆனால் கேஜிஎஃப் படம் பார்த்த பிறகு தன் கதையிலிருந்து வேறுபட்ட கதையாக இருந்ததால் மீண்டும் இதை கண்டினியூ பண்ணதா ப ரஞ்சித் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற படம் 2022 வெளியான நட்சத்திரம் நகர்கிறது. கபாலி, காலா, சார்பட்டா பரம்பரைன்னு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அப்புறமா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வெளியான படம் தான் நட்சத்திரம் நகர்கிறது. இந்த துணிச்சலான சுதந்திரம் தமிழ் சினிமாவில் பல இயக்குநர்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம். பட் பலருக்கும் இது எட்டா கனவாகவே இப்போயும் இருக்குது. இந்த படத்துடைய கிராஃப்ட் பற்றி ப ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் பார்க்கும்போது அடுத்த சம்பவம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஆடியன்ஸ் யூகிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சம்பவங்கள் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் அந்த படங்கள் அவங்களையும் அறியாமல் யூகிக்க வைக்கும். ஆனால் இந்த படம் எந்த சீனையுமே பார்க்குறவங்களால முன்கூட்டியே யூகிக்க முடியாத மாதிரியான திரைக்கதையை கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற படம் 2018 வெளியான காலா. எழுத்தாளர் ராதவன் தீச்சன்னி அவர்களோடு இணைஞ்சு இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருப்பார் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள். தமிழ் சினிமாவில் அரசியல் படங்கள்லேயே ரொம்பவும் துணிச்சலான முயற்சினே இந்த படத்தை சொல்லலாம். ஆன்மீக அரசியலை நம்புகிற ஒரு உச்ச நடிகரை வச்சு ஆன்மீக அரசியலுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் அறிவையும் தாண்டி கலை அறிவால் தான் முடியும். இயக்குனர் ரஞ்சித் வெறுமனை அரசியலை பிரச்சார நெடியில் பேசுகிறவர் இல்லை அப்படிங்கிறத உச்சபட்ச அழுத்தமாக சொன்ன படம். ஆளும் மத்திய அரசை பற்றின விமர்சனத்தை வெளிப்படையாகவும் வீரியமாகவும் துணிச்சலாகவும் சொன்ன விதத்தில் தமிழ் படங்களில் ஒரு முக்கிய முயற்சியாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு பல எதிர்மறையான அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் வந்திருந்தாலும் இந்த படத்துக்கு ஃபன் பண்ணதே ஒரு வலதுசாரி அமைப்பு தான் அப்படிங்கிற விமர்சனம் ரொம்பவும் முரணாகவும் நகைச்சுவையாகவும் இருந்திருக்கும். இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிற படம் 2014 வெளியான மெட்ராஸ். என்னதான் அட்டகத்தி வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி படமாக அமைஞ்சாலும் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு அழுத்தமான அடையாளத்தை கொடுத்த படம் மெட்ராஸ் தான். நடிகர் கார்த்திக் அவர்களுக்கும் சில தோல்வி படங்களுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பேக் மூவியாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். மேலும் இப்போ வரைக்கும் ப ரஞ்சித் மீது குத்தப்பட்ட தவறான முத்திரைக்கும் தேவையில்லாத எதிர் விமர்சனங்களுக்கும் இந்த படம் தான் அஸ்திவாரம்னே சொல்லலாம். இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே வெறுமனே செட் பீசஸாக இல்லாமல் கதை நகர்வதற்கான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கும். உதாரணமாக படத்துடைய ஆரம்பத்தில் வர்ற எங்கள் ஊர் மெட்ராஸ் பாடல் கதைக்கான களத்துக்குரிய பாடலாகவும் படத்தை பற்றின ஒரு மூடை செட் பண்ணுறதுக்கும் உதவி இருக்கும். காகித கப்பல் பாடல் காதல் தோல்வியில் இருக்கிற ஹீரோவுடைய மனநிலையையும் அதிலிருந்து அவரது நண்பர் கூட்டம் அவரை எப்படி வெளியில் கொண்டு வராங்க அப்படின்ற தீமை பேசுகிற வகையில் அமைஞ்சிருக்கும். அடுத்த பாடலான நான் நீ பாடல் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நண்பனுடைய இழப்பிலிருந்து காதலி ஹீரோவை எப்படி வெளியில் கொண்டு வராங்க அப்படின்ற தீமில் அமைஞ்சிருக்கும். இதுக்கு இடையில் வர்ற இறந்திரவா நீ பிறந்தாய் பாடல் அன்பு கேரக்டருடைய நட்பு, தலைமை பண்பு ஆகியவற்றை குறிக்கிற வகையிலையும் அதை இழந்து வாடுற மக்களுடைய அவல நிலையையும் எடுத்து சொல்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். ஆகாயம் தீ பிடிச்ச பாடல் சின்ன பிரேக்கப்புக்கு அப்புறம் வர்ற லவர்ஸுடைய மனநிலையை உணர்த்தியிருக்கும். இந்த படம் எல்லாத்துக்கும் மேலே வடசென்னை மேலே குத்தப்பட்ட போலி வெறுப்பு பிரச்சாரத்தை பெரிய அளவில் பிரேக் பண்ணியிருக்கும். இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற படம் 2021 வெளியான சார்பட்டா பரம்பரை. இந்த படத்தையும் ப ரஞ்சித் அவர்களோடு சேர்ந்து தமிழ் பிரபா அவர்கள் எழுதியிருப்பார்.
இந்த படம் நடிகர் ஆர்யாவுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக அமைஞ்சதோட அவருடைய நடிப்புக்கான ஒரு நல்ல அங்கீகாரமாகவும் அமைஞ்சிருக்கும். ரெண்டு கூட்டத்துக்கு இடையே நடக்கிற பகை அப்படின்னாலே ஒரு கூட்டத்தை நல்லவனாகவும் இன்னொரு கூட்டத்தை கெட்டவனாகவும் காட்டுற படங்களுக்கு மத்தியில் ரெண்டு குரூப்புக்கு இடையே நடக்கிற ஈகோவை வச்சு திரைக்கதை அமைச்சது தான் இந்த படத்துடைய தனிச்சிறப்பு. இதை இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா, பாக்ஸிங்காக பல வகையில் இயங்குற கபிலன் கேரக்டர் மட்டும் இல்லைன்னா இந்த ரெண்டு குரூப்புக்கும் எந்த ஹீரோ வில்லன் கான்ஃப்ளிக்ட் இல்லாத வெறுமன ஸ்போர்ட்ஸ் ஈகோ படமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தில் உள்ள வேம்புலியை உழைக்கும் வர்க்கமாக காட்டுறது, எதிரியாக இருந்தாலும் ரங்கன் வாத்தியாருக்கு எதிர்கோஷ்டி கொடுக்குற மரியாதை, கபிலன் தான் அளவுக்கு பெரிய பாக்ஸர் இல்லை அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் நம்புகிற ராமன், கபிலனுடைய புறக்கணிக்க முடியாத வெற்றியை பார்த்து மனம் மாறுறது, டான்சிங் ரோஸுடைய நேர்மை அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் வில்லன் யாருமே கிடையாது அப்படின்றத உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரு படத்தில் பல கேரக்டர்ஸ் இருந்தும் அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவமும் தனித்துவமும் அமைகிற கேரக்டர் ஸ்கெட்ச் உள்ள திரைக்கதையெல்லாம் ரொம்பவும் அரிது. அந்த வகையில் சார்பட்டா பரம்பரை ரஞ்சித் அவர்களுடைய மாஸ்டர் பீஸாக படமாக மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேயே ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஆவரேஜ் டு பெஸ்ட் டாப் 7 மூவிஸ் ஆஃப் ரஞ்சித். இது என்னுடைய தனிப்பட்ட வரிசை மட்டும்தான். இதில் உங்களுக்கு மாற்று கருத்தோ எதிர்கருத்தோ இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.